நகர குடியிருப்பு நலங்கள் பொதுநலங்களை சார்பாக நடக்கும் இந்த ஒரு துக்கமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம பேசுறவங்க நம்ம ரிப்போர்ட்டர் எல்லாமே டிவி ஒளிபரப்புலையும் சரி, ரேடியோலையும் சரி, எல்லாத்துலேயுமே முஸ்லிம் தீவிரவாதிகள் சொல்றாங்க. தயவு செய்து தீவிரவாதத்தை தீவிரவாதமா பார்த்துங்க, அதுல மதத்தை கொண்டு வராதிங்க. பிஜேபியினுடைய ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் தெரியாது, எடுத்த உடனே முஸ்லிம் தீவிரவாதிகள், இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எங்களுடைய பெட்ரோல் கொடி உறவுகள் மாமன் மச்சனாக இருக்கிறோம். இவங்க நம்பவுடனே ஒரு பெரிய அப்படியே முஸ்லீம்கள் மேல அப்படியே குறை சொல்லி அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மறுபடியும் கலவரம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிஜேபி. இந்த ஒன்றிய அரசுக்கு இன்னொரு முறை கடினமாக சொல்கிறோம், எங்களுடைய பெட்ரோல் கொடி உறவுகளான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மக்கள்களை நீங்கள் ஏதாவது வந்து செய்ய முடியாது. எது செஞ்சாலும் இந்த தமிழ்நாடு தென்னிந்தியாவில் ஆகுது. அங்க ஒரு சில வட இந்தியாவில் ஒரு சில பைத்தியக்காரங்க இருக்கானுங்க, அவனுக்கு அப்படியே அந்த ஓட்டர்ஸ்ல குதிரைக்கு எப்படி கடிவாளம் கட்டி விட மாதிரி அது வந்து இந்துஸ்தானு இந்து அப்படின்னு சொல்லி விட்டுருவானுங்க. மற்றதுக்கெல்லாம் வர மாட்டானுங்க, இது மாதிரி தான் வருவானுங்க. குறிப்பா அவன் சொன்னாரு திருமாரி பண்ண, நீ நேரம் அவங்க இருந்து வரைய ஒரு ட்ரெயின் ஒரு வீட்டுல இளவு ஊட்டுக்குது, இளவு உங்க வீட்டுக்கு வராத நேரா போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், பீகார்ல போயிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடு. நீங்க ஒரு ட்ரெயின் விசாரம் உன் வீட்டுல அப்படிதான் இப்பதான் பண்ணுவீங்க. எனக்கு பிரச்சனை யாரு உன்னை நம்பி வந்தவன உனக்கு ஓட்டு போடுவானே, இது எல்லாருக்குமே நீங்க தானே பிரதம மந்திரி. ஒரு மணிப்பூருக்கு ஒரு பிரச்சனை போக மாட்டாரு, அமித்ஷா தான் போடுமா, அமித்ஷா போடாலும் சரியாயிடுமா? ஏன் நீ வந்து 54 இன்ச்சு மாறணும் அளவு கூட்ட வீர வீர சோழனாச்ச நீ போறது இவனை மாறி ஒரு கேடு கட்ட ஒரு பிரதம மந்திரியை தயவு செய்து இன்னொரு வாட்டி நமக்கு ஒண்ணுல 40-40 ஜெயிச்சோம். வட இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மக்களும் முடிவு எடுக்கிறாதீங்க, நாட்டை விட்டுட்டு போயிடுவோம். எடுத்து இன்னைக்கு சொன்னா பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் சொல்றான், 3 வருஷமா தீவிரவாதத்தை நாங்க தான் வளர்க்கிறோம், இதுக்கு அமெரிக்காவே பிரிட்டன் எங்களுக்கு உதவுச்சு, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் நாங்க தீவிரவாதத்தை வளர்த்தோம்னு சொல்றோம். இன்னைக்கு அதே 2 நாடு இந்தியாவுக்கு எல்லாமே சொல்லாட்டு இருக்குது. இதுல நமக்கு நிறைய உலக அளவில் படி கிடக்குதுங்க. இந்தியாவினுடைய பண்பாட்டை சீர்குலைக்க, இந்தியாவினுடைய ஒற்றுமை சீர்குலைக்க, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க பயங்கரமான பிரச்சனை நடக்குது. இதுக்கு இங்க இருக்கிற ஒரு சில பிஜேபியினுடைய அறிவுரையா சுப்பிரமணிய சாமி சொல்றாங்க, இந்த கோயம்புத்தூர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீட்டு வெடிப்பிச்சு, சீட்டை உடச்சு அது என்ன ஏதுலாம் கேட்கலாம். அதிகமான இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் பதவியை நடைபெற்றாரு. இன்னைக்கு நாங்க சொல்ற தீவிரவாத தாக்கல் நடத்திருக்கீங்க. அமித்ஷா பணியாளர்கள் உள்துறை அவருக்கு தானே இருக்குது, பணியாளர் வேண்டியதானே என்ன இதை விட ராஜ்நாத் அமித்ஷா போயிட்டாங்க. இவரு போக மாட்டார், அப்பதான் இங்கு கொண்டவர். ஏன்னா அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். இதே நிலைமை நீடித்தால் இந்தியாவை உள்ள கூறு பெற்று விக்கெட்டை கூட தாங்குவார்கள். இதுல எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது. ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்க, நம்மள ரொம்ப கேவலமா இருக்கானுங்க. வரும் தேர்தல்ல இன்னொரு 4 வருஷம் இருக்கு. தயவுசெய்து இங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ல இவங்க என்னதான் முட்டி மோதி அச்சுராஜா வந்தாலும் சரி, வானதி வந்தாலும் சரி, நயனார் நாகேந்திரன் வந்தாலும் சரி, இங்க இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உளவுத்துறை இருக்குது, அட்டாச்மெண்ட் இருக்குது, எஸ்பிசிஐடி இருக்குது, எதுக்கே உளவுத்துறை வச்சிருக்கீங்க? ஒரு தீவிரவாதி உறவு வந்து ஒருத்தவங்க பண்றாங்கன்னா ஒரு அமைப்பு பண்ணுது, அவங்க ஒரு உளவுத்துறை அங்க ஒரு போலீஸ் கூட இல்லை, அங்க ராணுவ எவ்வளவு முக்கியமான இடம். கேள்வி அந்த நடைபயணம் அடுத்த ஜூன் 3ஆம் தேதி தொடங்குது. அப்பதான் நீங்க போடுவீங்களா? உலகத்தில் இருக்கிற இந்தியாவுடைய உலக சுற்றுலா தலத்தில் அவ்வளவு ஒரு பெருமையான இடம் காஷ்மீர். இந்த பிஜேபி நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கும். ஏற்கனவே நம்ம அந்த தீவிரவாதத்தை பார்த்தோம். பஸ்ல கூட்டு போற ராணுவத்துக்கு, உனக்கு அங்க ராணுவத்தை கூட்டு போனா அந்த அதிகாரிகள் எல்லாமே ஹெலிகாப்டர் தான் கூட்டு போகணும். உங்களுக்கு அப்படியே உளவுத்துறை எச்சரிக்குது. 1.5 மாசத்துக்கு முன்னாடி உளவுத்துறை எச்சரிக்கை என்ன பண்ணிட்டு இருந்த, இப்ப எது மாதிரி சொல்றேன். இதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு, இதுதான் வரும். என்ன ஏது உடனே கூட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு வாட்டி தீவிரவாதின்னு சொல்லு. ஏன் இந்து 1000 தப்பு பண்றானே இந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இந்துஸ்தான் தெரியாதா?
தவறு யாரு செஞ்சாலும் அது மன்னிப்பே கிடையாது. யாரு செஞ்சாலும் கண்டிக்கப்படுவார்கள். இது மாதிரி கொடூரமான தாக்குதல் எந்த ஒரு இயக்கம் செஞ்சாலும் எந்த ஒரு அமைப்பு செஞ்சாலும் பயங்கரமா கண்டிக்கப்படுவோம். இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்தால் இதே நிலைமை இது என்ன, யாரு காரணம் விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். விரைவில் கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும். இதை இந்த கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த ஏற்பாடை நடத்திய தமிழ் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து அவர்களுக்கும் தமிழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.